rjjamunakitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரன்ச்சியான காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, இது நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூ எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க. இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து விட்டு எடுத்துக்கலாம். பூச்சியெல்லாம் சேர்த்து நமக்கு க்ளீனாக கிடைக்கும். ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தாலே போதும். அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடுங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா சூடு ஏறி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே ஓகே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இது ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா பூச்சியெல்லாம் செத்துட்ருக்கோம். இருந்தாலும் இது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த பூச்சி இருந்ததுன்னா போயிடுங்க. அவ்வளோதான், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மசாலா எல்லாத்துலேயும் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். இது கூட கலர் பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வேணும் அப்படின்னா. நான் சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணதுனால எனக்கு கலர் பவுடர் தேவையில்லை. இப்போ இது மசாலா நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். மசாலா போட்டுட்டேங்க எல்லாத்துலேயுமே. இப்போ வந்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து பொரிச்சிக்கலாம். நான் அப்படியே அரை மணி நேரம் இங்கே வெளியே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து நான் பொரிச்சு காட்டுறேங்க. மசாலா நல்லா ஊறிடுச்சு. இது பொரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க பொரிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு மசாலா வந்துட்டு எல்லாத்துலேயும் இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போது நம்ம அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நிறைய போட்டு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கிட்ட அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு மொறுன்னு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா நமக்கு வந்துட்டு பொரியணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மொறுன்னு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கிட்ட நல்லா இது பொரிங்க. அப்போ தான் வந்துட்டு மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.